தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/9/2015 ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:36 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்த உத்தமராம் தினத்தந்தி அதிபர் பெருமைக்குரிய சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள் பிறந்த நாள். அவரை நாம் போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும். அவருடைய வழியை நாம் கடைப்பிடித்து நாமும் தமிழ் வளர பாடுபட வேண்டும். முந்தி செய்தி தரும் தந்தி எனும் நாளேட்டை தந்த தமிழ் மகனாம். தன்னிகரில்லா வாழ்வில் வந்தவர்க்கு உதவி செய்து வாழ்வாங்கு வாழ்ந்தவரை போற்றி வணங்கிடுவோம். தந்தியும் வளரட்டும், தமிழும் வளரட்டும். அன்னாரின் மனம் குளிர அடுத்தடுத்து தந்தியினை துபாயில் பதிப்பித்தோம். இப்பொழுது துபாயிலே நம்முடைய தினத்தந்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. துபாயில் பதிப்பித்தோம். தொல்லுலகில் தமிழ் வளர்க்கும் உபாயத்தை அறிந்து கொண்டு உன்னதமாய் அயல்நாட்டில் தமிழ் மக்கள் படித்துணர தக்க வழி செய்து வைத்தோம். அமிழ்தினிய தந்தையினை அடுத்தடுத்து சிங்கப்பூர், லண்டனிலும் பதிப்பித்து இனிய தமிழ் உலகெங்கும் உலாவந்து மகிழ்விக்க ஒப்பற்ற சேவை செய்வோம். அடுத்தடுத்து சிங்கப்பூர், லண்டனிலும் பதிப்பித்து இனிய தமிழ் உலகெங்கும் உலாவந்து மகிழ்விக்க ஒப்பற்ற வழி செய்வோம். ஆதித்தனார் புகழை அகிலமெல்லாம் பரப்பிடுவோம். சாதனையில் நம்பர் 1 தந்தி எனச் சொல்லிடுவோம். தமிழ் மொழியை போற்றிடுவோம், தமிழ் பெயரை சூட்டிடுவோம் என்று சொல்லி இன்றைக்கு பௌர்ணமி, நிலவு நிறைந்த நாள். பௌர்ணமி அன்றைக்கு விரதமிருந்து மால்முருகனை வழிபட்டால் மனதிற்கினிய வாழ்வு அமையும். இன்றைக்கு 221வது மாதமாக என்னுடைய தலைமையிலே நடைபெறுகிற செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் மாலையிலே பிள்ளையார்பட்டியில் தொடங்கி அதிகாலையிலே முடியும். தமிழகம் மட்டுமல்ல, அயல்நாடுகளிலுமிருந்தும் பலரும் கலந்து கொள்கிறார்கள். காரணம், மலையை வலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். மலை வலம் வருவதன் மூலம் மகத்தான வாழ்க்கை அமையும். மலை என்று சொன்னாலே மலைக்க வைப்பது என்று பொருள். ஒரு இடத்திலே மலை இருந்தால் அதை நாம் பார்த்து மலைக்கின்றோம். வாழ்க்கை மற்றவர்கள் பார்த்து மலைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், மலைக்க வைக்கும் வாழ்வு நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மலைவலம் வர வேண்டும். கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எனவே புகழ், கீர்த்தி, செல்வாக்கு அனைத்தும் கிடைக்க இன்றைக்கு ஆங்காங்கு இருக்கும், அருகில் இருக்கும் தெய்வாம்சம் நிறைந்த மலைகளை நீங்களும் சுற்றி வந்து வாழ்க்கையில் வளங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பணிச்சுமை அதிகரிக்கும் நாள். பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்வதுதான் நல்லது. உங்கள் ராசிநாதனோடு 6க்கு அதிபதி புதனும் இணைந்திருக்கிறார். எனவே திடீரென உத்தியோக மாற்றம் பற்றிய தகவல் வந்து சேரலாம். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றங்கள் வரலாம். உடன் இருப்போரால் பகையும் உருவாகலாம். செலவுகள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசினியர்களே, போராட்டங்கள் மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். போன் மூலம் ஒரு பொன்னான செய்தி வந்து சேரும். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3இல் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. மிதுனராசினியர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். குழந்தைகளால் உதிரி வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. ராசிநாதன் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். எனவே பலம் பெற்றிருப்பதனாலே உடல் வளம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். புது முயற்சிகளில் காட்டிய ஆர்வம் வெற்றி தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசினியர்களே, தடைகளும் தாமதங்களும் தானாகவே வந்து சேரும் நாள். இன்றைக்கு உங்களுக்குரிய ராசிநாதன் கேதுவோடு இணைந்திருக்கின்றார். எனவே அதிக தடைகள் வரலாம். இனம் புரியாத கவலைகள் மேலோங்கும். புது முயற்சிகளை ஒரு சில நாட்கள் ஒத்திவைக்கலாமா என்று நினைப்பீர்கள். பயணங்களால் சில பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு உருவாகும். எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் குறைவாகவே இருக்கும், அலைச்சல் கூடுதலாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அடுத்தவர்களின் ஆலோசனைகள் தான் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும்.
பொதுவாகவே ராசிநாதன் சூரியன் பலம் பெற்றிருக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் சூரியன் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆனால் அவரோடு பகை கிரகமான ராகு இணைந்திருக்கின்றார். இந்த சூரிய ராகு சேர்க்கை இருப்பதனாலே மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். எதை செய்தாலும் அதில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு, மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். எனவே அருகில் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். என்ன இருந்தாலும் யோசித்து செயல்படுவதுதான் நல்லது. கன்னிராசி நேயர்களே, தன்னம்பிக்கையால் தக்க பலன் கிடைக்கும் நாள். தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். இனத்தார் பகை மாறும். குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். செவ்வாய் 12இல் இருப்பதால் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவர். துலாம் ராசி நேயர்களே, செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கும் நாள். செலவுக்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். லாபஸ்தானத்திலே குருவும் புதனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். குரு மங்கள யோகம் இருக்கிறது. இளைய சகோதரத்தால் இனிய தகவல் வந்து சேரும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். வீட்டிலே நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர்வது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். இல்லத்திலே சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள். இன்றைக்கு நட்பால் ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். 10இலே ராகு இருப்பதால் பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கலாம். மாலை நேரத்தில் வரும் அலைபேசி வழி தகவல் ஆச்சரியமளிய வைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திடீர் பயணங்களால் திகைப்படையும் நாள். 8ஆம் இடத்திலே செவ்வாய். இனம் புரியாத கவலை மேலோங்கும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உருவாகலாம். திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு நடைபெறாது. ஆனால் திட்டமிடாத சில காரியங்கள் வெற்றியும் உண்டாகலாம். புதனின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருக்கும் நாள். உடன்பிறப்புகள் இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை செய்ய சொன்னாலும் அதை செய்து கொடுத்து மகிழ்ச்சியான தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அது மட்டுமல்ல, ஊர் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். 8இலே ராகு இருப்பதால் நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். கடன் சுமை குறைகிறதே என்று நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். மீனராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரன் பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். பகை நீங்கி பாசம் கூட போகிறது. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். 6ஆம் இடத்திலே ராசிநாதன் குரு இருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் திடீரென இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். பஞ்சாயத்துக்கள் கூட நல்ல முடிவுக்கு வரலாம். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்ற கவலை அகலும் விதத்தில் புதிய இடம்பூமி சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு கைகூடி வரலாம். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லை அகலும். இந்த நாள் உங்களுக்கும் ஒரு நல்ல நாள் தான். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.